மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த ஆதரவு தருமாறு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றிய பிரதமர், பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா விரைவில் அமலுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அரசியல் சண்டைகளை புறந்தள்ளிவிட்டு எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்த இந்த சுதந்திர தின விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் முப்படை தளபதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய மக்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் முன்னெப்போதையும் விட வலுவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பிணைப்பை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்காற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ரூபியோ சுட்டிக்காட்டினார். மக்கள் நலனுக்கான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மருத்துவர் KG அருண்ராஜ் கலந்து கொண்டார். தொடர்ந்த நிகழ்வில் பேசிய அவர், நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பின்பு 5 நாட்களுக்கு திருச்செங்கோட்டின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு கேட்க வந்ததைப் போல் ஊராக சென்று நன்றி சொல்லும் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஊழல் இல்லாத நிர்வாகத்தை அமைக்க அனைத்து துறைகளிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக சூரத் ரயில் நிலையத்தில் கட்டுமான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் கட்டமைப்பு மற்றும் மேற்கூரை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது உட்புற வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சூரத்தின் வைரப்பட்டை தீட்டும் தொழிலின் சிறப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிலையத்தின் வடிவமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 508 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த அதிவேக ரயில் வழித்தடம் மும்பையையும் அகமதாபாத்தையும் இணைக்கும் என்றும் இதில் ரயில்கள் மணிக்கு 320 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் இயக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் அஞ்சாவ் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் சாலைகளில் அடித்துச் செல்லப்பட்டதால் சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த வழியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மேற்கு சிக்கிமின் ரிம்பி மற்றும் சிங்லிட்டம் பகுதிகளில் பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது அங்கு வசிக்கும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது.